Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்கு அதாவது 12த்துக்காக நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்லேருந்தே நம்ம வந்து சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். சரியா, 1 or 2 or க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. அப்போ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சென்டம் எடுத்துட முடியும். சரியா, அப்போ சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து 20 ஒன்வேர்டில் 17 ஒன்வேர்டு புக் பேக்லேருந்து கேட்பாங்க, 3 ஒன்வேர்டு வந்து க்ரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா, அதே மாதிரி 2 மார்க்லேயும் ஒரு கொஸ்டின் வரலாம், 3 மார்க்லேயும் ஒரு கொஸ்டின் வரலாம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமாக அவங்க எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரியா, அதாவது இப்போ சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, இதில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது க்ரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸு, க்ரியேட்டிவ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்முலாஸை சரியா இப்போ நீங்கள் அதாவது சாப்டர் 1ஓட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவுமே அதாவது சம்முக்குள்ளே பயன்படுத்தக்கூடியதும் அதே மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சம்மில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபார்முலாஸும் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இதில் கொடுத்துருக்கோம். இப்போ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் பாருங்கள். ரேங்க் மெத்தடு. சரியா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரேங்க் மெத்தட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க் கொஸ்டினோ ஃபைன் தி ரேங்க் ஆஃப் அப்படிங்கிற ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபார்முலாவுமே நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2வை பாருங்கள். சரியா, சாப்டர் 2வில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள். சாப்டர் 2வில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம். சரியா, இப்போ முக்கியமாக இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்குது பாருங்களேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை வச்சு நமக்கு கண்டிப்பாக ஒன்று ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா அதை வச்சு ஒரு சம் வந்து என்ன வச்சு பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து சாப்டர் 2வில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். எதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா 1 மார்க்ஸ்க்கு. சரியா, ஏன்னா சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்க போகிறது கிடையாது. 2 ஒன்வேர்டு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க் தான் கேட்க போகிறாங்க. அதாவது சில டைம் தான் 5 மார்க் கேட்குறாங்க. 5 மார்க்ஸ் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி 5 மார்க்ஸுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறது கிடையாது பப்ளிக் எக்ஸாமில். சரியா, ஆனால் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதே மாதிரி சாப்டர் 4க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்முலா சீட். சரியா, ஏன் ஃபார்முலா சீட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதாவது நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உள்ளேயே உங்களுக்காக என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாப்டர் 5லேயும் நீங்கள் அதிகமாக அதாவது பசங்க வருத்தப்படுறது என்னென்னா ஃபார்முலா நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஒரே பேஜில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மறக்காகவும் இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 6 வந்து பார்க்கலாம். சரியா, சாப்டர் 6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாஸ். சரியா, அதாவது நிறையா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆங்கிள் பிட்வீன் சம் அதாவது லைனு, இந்த மாதிரி நிறையா லைன் அண்டு பிளேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்து என்ன பண்ணுவோன்னா வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் வந்து 6th சாப்டரில் இருக்கும். சரியா, அப்போ இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.